மகள் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சேது ராஜாங்கம் கிட்ட அப்பா பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு திமிரா இவ கேட்குறா, இப்படி இவ கேட்கும்போது நான் என்ன பண்ணட்டும், எனக்கும் இனி இவ கூட வாழ விருப்பமே கிடையாது. நானும் பல முறை அவளை ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக வாழணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன். ஆனால் என்னால் அவ கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக ராஜாங்கம் கிட்ட சேது சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ராஜாங்கம் சேது, உன்னுடைய விருப்பம் தான்ப்பா என்னுடைய விருப்பம், உனக்கு என்ன தோணுதோ அதை நீ செய், உன்னுடைய விருப்பம் எதுவாக இருந்தாலும் அதுக்கு உன் அப்பா சப்போர்ட் எப்பவுமே இருக்குன்னு சொல்லி ராஜாங்கம் சொல்கிறாங்க. உடனே எல்லாரும் முன்னாடியுமே அவளே தப்பு பண்ண அவளே அவ்வளோ திமிரா கேட்கும்போது எனக்கு என்ன, நானும் இந்த வாழ்க்கையை விட்டு ஒட்டு மொத்தமா விலகிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா சேர்த்து சொல்றாங்க. இதை கேட்டதும் தமிழ் நானும் தான், எனக்கும் இவரு கூட வாழணும்னு எந்த ஒரு விருப்பமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு தமிழும் சொல்றாங்க. இதை கேட்டு பாட்டி, தமிழ், ஆத்தா, தயவு செஞ்சு இப்படி ஒரு முடிவு எடுக்காத, ரெண்டு பேருமே வீம்புக்குன்னு இப்படி பண்ணிட்டு இருக்காதீங்க, நான் சொல்றத கேளுன்னு சொல்றாங்க. அம்மாச்சி, நீங்க என்ன சொன்னாலும் கண்டிப்பா நான் கேட்பேன், ஆனா இந்த விஷயத்துல என்னால முடிவு எடுக்க முடியாது. எப்ப என்னை வீட்டை விட்டு அவர் துரத்துனாரோ அவருடைய வாழ்க்கையை விட்டு நான் எப்ப போனணும், அப்படி இருக்கும்போது அவர் கட்டின தாலியை மட்டும் எப்படி அம்மாச்சி என்னால என் கழுத்துல வச்சுட்டு இருக்க முடியும், இந்த கழுத்து ரொம்ப பாரமா இருக்கு, அந்த பாரத்தை ஒட்டு மொத்தமா இறக்கி வைக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன்னா நான் இறக்கி வச்சிடுறேன் அம்மாச்சின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் தமிழ் சொல்றாங்க. உடனே சேது கிட்ட பாட்டி சொல்றாங்க, ஏன் சேது, இன்னைக்கோ என்னைக்கோ குழந்தை பெற்றுக்க போறவ நீ அவளை ஒட்டு மொத்தமா வாழ்க்கை விட்டு துரத்திட்டா, அவ குழந்தை பிறந்தா அப்பா ஸ்தானத்துல போயிட்டு நீ எப்படி என்ன முகத்தை வச்சு நிப்பன்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே தமிழ் அப்படியெல்லாம் ஒண்ணும் யாரும் என்னுடைய குழந்தையையும் என்னையும் பார்த்துக்கணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. இப்ப அவரை நான் ஒட்டு மொத்தமா வெட்டி முறிஞ்சிட்டேன்னா எனக்கும் என் குழந்தைக்கும் அவர் எந்த ஒரு விஷயத்திலுமே தலையிடக்கூடாது. என் குழந்தைய என்னால நல்லபடியா பார்த்துக்க முடியும். நிமிஷத்துக்கு ஒரு வேஷம் போடுறவரு என் குழந்தைய நல்லபடியா பார்த்துப்பாங்கன்னு என்ன நிச்சயம், அதெல்லாம் முடியாது. இப்பவே தீர்த்து விட்டுடுங்க. அதே மாதிரி என் குழந்தைய காரணத்து கொண்டோ இந்த குடும்பத்தோட வாரிசுன்னு சொல்லிட்டெல்லாம் அவங்க நிக்க கூடாது. இதுவும் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் சொல்லிட்டு ரொம்பவே கோவமா தமிழ் சொல்றாங்க. இதை கேட்டதுமே என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல சேதுக்கு. குழந்தையும் சேதுக்கு சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி தமிழ் சொன்னதை கேட்டதும் உடனே சேது தமிழ் மூஞ்சில கரிய பூசணுன்ற எண்ணம் மட்டும்தான் சேதுவோட முகத்துல ஓடிட்டு இருக்கிறதுனால சரி, குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தையோட முகத்தை கூட நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு சேது சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ராஜாங்கத்துல இருந்து எல்லாருக்குமே ஷாக்கிங்கா இருக்கு. ஆனா ஈஸ்வரிக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. இதை வச்சு எப்படியாவது ஐஸ்வர்யாவுக்கும் சேதுக்கும் கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு இவங்க ரெண்டு பேரையும் சந்தோஷமா வாழ வைக்கணும், நம்ம போட்ட பிளான் படி ஒட்டுமொத்த சொத்தையும் நம்ம பேருக்கு எழுதி வாங்கணும்னு சொல்லிட்டு ஈஸ்வரி முடிவு எடுக்கிறாங்க. இப்ப சேது அவங்க செஞ்ச தப்ப ரியலைஸ் பண்ணி தமிழ் கிட்ட மன்னிப்பு கேட்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.